ஓம் சிவாய போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் உங்களின் ஜனன ஜாதகத்தில் 3ஆம் பாவம் லக்னம் என்று நாம் குறிப்பிட்டுள்ளோம். பாருங்கள், மிதுன லக்னத்திற்கு 1, 2, 3ஆம் பாவம். உங்களின் ஜனன ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் பாவத்தை பாருங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, பலமாக இருக்கிறதா, பலம் இன்றி இருக்கிறது என்பது இங்கு பார்க்க வேண்டிய ஒரு அவசியமான ஒன்று இக்காலகட்டத்தில். ஏனென்றால் 3ஆம் பாவம் மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் 3ஆம் பாவம் இல்லற வாழ்வை குறிக்கும் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. உங்களின் ஜனன ஜாதகத்தில் 3ஆம் பாவம் நன்றாக சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை எனில் திருமண வாழ்வில் இன்பமான தாம்பத்தியம் வாழ்வு அமையாத நிலை ஏற்படும். புத்திர பாக்கியம் கிட்டாத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆகையால் 3ஆம் இடம் ஒரு முக்கியமான ஸ்தானமாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. நேயர்களே, சுபத்துவம் என்று இருக்கிறதா, சுபத்துவம் இல்லாமல் நிலையில் தற்போது வலு இழந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சுபத்துவம் பெற்ற சுப கிரகங்களோட சேர்க்கை பெற்ற சுப கிரகங்களோட பார்வை பெற்று இருக்கிறதா, 3ஆம் அதிபதி பலமாக வலுவான இடத்தில் இருக்கிறாரா என்ற தூக்கி பார்க்க வேண்டும், நன்றாக ஆராய வேண்டும். ஜோதிடத்தில் 3ஆம் பாவம் துணிவு மிக்க ஸ்தானம், தைரியமிக்க ஸ்தானம். முயற்சி செய்தால் அது வெற்றியை கிட்டக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் சகோதர சகோதரி உறவை குறிக்கும் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஜோதிடத்தில் பயணத்தை குறிக்கும் ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது 3ஆம் ஸ்தானம். மேலும் இல்லற வாழ்க்கைக்கு ஒருவர் திருமணம் ஆன பிறகு நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் கிட்டு நன்றாக ஒரு தாம்பத்தியம் இன்பமான அந்யோன வாழ்க்கை வாழ்ந்து அவர் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய பாக்கியம் அவர் வாழ்வில் உண்டா என்பது 3ஆம் பாவத்தை தூக்கி பார்க்க வேண்டும். திருமணம் ஆகி 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. பலருக்கு நீங்கள் அறிய ஹாஸ்பிட்டல் சைடு குழந்தை ஹாஸ்பிட்டல் சென்று வருபவர்களுக்கு தெரிய வரும் எவ்வளவு வருடம் சிலருக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள் என்று. அவர்கள் அந்த 3ஆம் இடத்தை தூக்கி பார்க்க வேண்டும். அந்த 3ஆம் வீட்டு அதிபதியை பார்க்க வேண்டும். 3ஆம் வீட்டுக்கு நடக்கும் தசை உங்களுக்கு பாதகாத விதசியா மாறகாத விதசியா 3ஆம் இடத்தை தாக்கிய பாதகங்களை செய்யக்கூடிய தசை தற்போது நடைமுறையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் 3ஆம் இடம் பாதிக்கப்படும். நேர்களே, அவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் பாதிக்கப்பட்டால் என்னென்ன பாதிப்புகள் கொடுப்பார் என்று பார்த்து விடலாம். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறைந்திருந்து அந்த 3ஆம் இடத்துக்கு பாவகர்கள் என்று சொல்லுகின்ற 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி உட்காரும் பட்சத்திலும் குழந்தை வாக்கியம் இல்லாத நிலை. ஏனென்றால் தாம்பத்திய சுகம் ஒரு அழகான இன்பமான வாழ்க்கை அமையாத நிலை, நல்ல ஒரு உற்சாகமும் சந்தோஷமும் இல்லாத நிலை ஏற்படும் வாழ்வில். 3ஆம் வீட்டு அதிபதி ராகு கேதோட பின்னாமல் இருக்க வேண்டும். 3ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி தசை நடக்காமல் இருக்க வேண்டும். அவ்வாறு நடந்து 3ஆம் வீட்டு அதிபதி பலம் இழந்து பலமின்றி இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லுகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படும். நேயர்களே, கண்டிப்பாக முழுவதும் பாருங்கள் வீடியோவை. தெரிஞ்சிக்கக்கூடிய அவசியம் இக்காலகட்டத்தில் அவசியம். இந்த 3ஆம் இடத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்த இருக்கிறோம். கண்டிப்பாக அவசியமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒன்றாக ஒரு பார்க்க முடியும். ஜோதிடத்தில் இந்த 3ஆம் ஸ்தானம் முடிவெடுக்கக்கூடிய தயக்கம், கண்டிப்பாக அந்த 3ஆம் இடம் முயற்சிக்க ஸ்தானம் என்பதால் முடிவெடுக்கக்கூடிய தயக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். தன்னம்பிக்கை, தனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலை ஏற்படும். முயற்சி செய்து நீங்கள் நல்ல ஒரு காரியம் வருது, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் நடக்கும் என்ற எண்ணம் உங்களுக்கு மனதில் முழுவதும் இருக்கும். ஆனால் அது தடைவிடுவதும் சங்கடம் கொடுக்குவதும் தடை தாமதமும் ஏற்படுவதை பார்க்க முடியும். எந்த ஒரு வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் நல்ல ஒரு வளமாக அந்த தொழில் செல்வதை பார்க்க முடியும். திடீரென்று தடைகள் ஏற்படும். திடீரென்று அந்த வேலையை விட்டு நீங்கள் செல்வதை பார்க்க முடியும். ஏதோ என்ன பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியாது, நன்றாக போயிட்டு கொண்டிருக்கும்.
திடீரென்று அதிலிருந்து விலகுவதை பார்க்க முடியும். என்றால் அந்த 3ஆம் இட முயற்சிக்கு காரியம் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். ஏனென்றால் 3ஆம் வீட்டு அதிபதி பலமின்றி இருக்கும் பட்சத்தில், பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில், கிரகங்கள் தாக்கங்களும் பார்வையில் அவர்கள் தரக்கூடிய பாதிப்புகளும் ஏற்படும் பட்சத்தில், 3ஆம் இடத்துக்கு அதிபதி பலமின்றி இருப்பதால் சகோதர சகோதரிகள் உறவு அந்த அளவுக்கு உங்களுக்கு சீராக இருக்காது. சண்டை சச்சரவோடு இருப்பதை பார்க்க முடியும். இல்லை இருவரும் திருமணம் ஆன பிறகு பிரிந்து செல்வதை பார்க்க முடியும். உறவில் விரிசல் ஏற்படுவதை பார்க்க முடியும். வெகு தூரத்தில் வாழ்வதை பார்க்க முடியும். ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் இருவர் வீட்டில் ஒற்றுமையோடு சேராத ஒரு நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த பிரச்சனைகள்லாம் கொடுத்து விடுவார்கள் நேர்களே. எதை தொடங்கினாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாத நிலை, தாமதமும் தோல்வியும் அடைவதை பார்க்க முடியும். நீங்கள் நன்றாக உழைப்பீர்கள். ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்களோ அந்த இடத்தில் நன்றாக உழைத்து நல்ல ஒரு அனுபவஸ்தாலியாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்த அந்த கடின உழைப்புக்கும் தகுந்த பலனும் கிடைக்காத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த நிலைகள்லாம் அந்த 3ஆம் அதிபதி வலுவிழந்து இருக்கும் பட்சத்தில் பாதகமான கிரகங்கள் தாக்கத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளும் வாழ்வில் ஏற்படுவதை பார்க்க முடியும் நேயர்களே. நீங்கள் எந்த ஒரு பேசும் ஆற்றலும் சரி, உங்கள் வார்த்தைகளும் சரி, ஒரு புரிதல் இல்லாமல் இருப்பதை, குழப்பத்தில் இருப்பதை பார்க்க முடியும். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நேயர்கள். இந்த காலகட்டத்தில் பயம், அச்சம் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு தேவையற்ற பயம் உங்களுக்கு மனதில் இருப்பதை பார்க்க முடியும். மனம் கலக்கத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த அதிபதி வலுவிழந்திருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு தொழிலோ, எந்த ஒரு வேலையிலோ சரி, எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளோ சரி, நீங்கள் படிப்பிலும் சரி, உங்கள் வாழ்வில் முக்கியமான விஷயங்களும் சரி, நீங்கள் எளிதில் வெற்றி பெற இயலாத நிலை ஏற்படும் நேர்களே. ஏன்னா 3ஆம் அதிபதியை முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. வெற்றி ஸ்தானாதிபதி விரக்கிற பராக்கிரம ஸ்தானாதிபதியை 3ஆம் அதிபதியை பார்க்கப்படுகிறது. ஆகிய இந்த அதிபதி பலம் இழந்திருப்பதால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை வாழ்வில் ஏற்படுவது உறுதி. பயணம், வெளிநாடு செல்லக்கூடிய பயணம் தடைப்படுவதை பார்க்க முடியும். தாமதமும், நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் செல்ல முடியாத நிலை, எதிர்பார்த்த பண விஷயத்திலும் சரி, உங்களுக்கு தேவையான சில விஷயங்களிலும் சரி, நீங்கள் நினைத்தபடி முடிக்காத ஒரு நிலை ஏற்படும். நினைத்தபடி உங்களுக்கு சாதகமாக அமையாத நிலை ஏற்படுவதை பார்க்க முடியும். சிரமங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை பார்க்க முடியும். தடைகளும் தாமதங்களும் உங்களை சுற்றி இருப்பதை பார்க்க முடியும். சின்ன சின்ன விபத்துகளும் உங்களை நாடி இருப்பதை பார்க்க முடியும் நேர்களே. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் இந்த கிரக அமைப்பு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை ஏற்படுவதை பார்க்க முடியும். 3ஆம் அதிபதி பாவர் என்று சொல்லுகின்றார். சனி பகவானோடும், செவ்வாய் பகவானோடும், ராகு கேது பகவானோடும், சூரியனோடும் சேராமல் இருக்க இவரெல்லாம் இயற்கையான பாவராக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நாம் பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இந்த மிதுன லக்கணத்துக்கு 3க்குரிய அதிபதியே சூரியனாக வருவதால் இந்த சூரிய பகவான் கெடாமல் இருக்கணும். சூரிய பகவான் ராகு கேதோடு பின்னாமல் இருக்க வேண்டும். சூரிய பகவான் சனி பகவானோட சேர்க்கை பெறாமல் இருக்க வேண்டும். சூரிய பகவான் 3, 6, 8, 12ஆம் வீட்டில் மறையாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு மறைந்து விட்டாலும், தீய கிரகங்களோடு பாதிக்கப்பட்டு பின்னப்பட்டு இருந்தாலும் உதாரணத்துக்கு வைத்துக்கொள்ளுங்க நேர்களே. இந்த அதிபதி சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்து விட்டார். அவ்வாறு அமர்ந்து அந்த அதிபதியான இந்த 3ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதி என்று சொல்லுகின்ற பாதகாதிபதி சுக்கிரனும் மாரகாதிபதி குருவும், இந்த இரு கிரகங்களும் சேர்க்கையும் பார்வையும் படவே கூடாது. இந்த மிதுன லக்கணத்துக்கு சொல்கிறோம் நாம், எந்த விதத்திலும் பார்வையும் வீழக்கூடாது. இந்த இரு கிரகங்களும் சேர்க்கையும் இல்லாமல் இருப்பது நன்று. சுக்கிரனின் மகா திசை 20 வருட கால தசையானது இந்த 3ஆம் இடத்தில் உட்கார்ந்த தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. உங்களின் மிதுன லக்கணக்காரர்கள் உங்களின் ஜாதகத்திலும் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நம் பார்க்கும் சப்ஸ்கிரைபர் அனைவரும் உங்களின் 3ஆம் ஸ்தானத்துக்கு மாரகாதிபதியும் பாதகாதிபதி தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு கடினமான பாதகங்களும் தாக்கங்களும் ஏற்படுவதை ஏற்பட போகிறது என்பதை நாம் சொல்ல இருக்கிறோம் பாருங்கள். இந்த 3ஆம் வீட்டுக்கு சுக்கிர பகவான் உட்கார்ந்து 20 வருட தசைக்காலம் நடக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்கு மறுபாவி என்று 3ஆம் இட பாதகஸ்தானமும் மாரகாதிபதியும் வந்து விடுவார்கள்.
இப்போ இவரே யோகாதிபதி. இந்த குரு வந்து 5 கூடிய புத்திர பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் 8 கூடிய மாரகாதிபதியை வந்து விடுவார், அஷ்டம ஸ்தானாதிபதியை வந்து விடுவார். இப்போ ஸ்திர ராசிக்கு 3, 8 பாதக மாரகஸ்தானம். இப்போ அந்த 3, 8 கூடிய இந்த சுக்கிரன் உட்கார்ந்து பாருங்கள், இந்த 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து 9ஆம் பார்வையை பார்த்தாலோ, இந்த நேருக்கு நேரடி பார்வையில் இருந்தாலோ, இந்த வீட்டில் உட்கார்ந்து இந்த 9ஆம் வீட்டில் உட்கார்ந்து இந்த 5ஆம் பார்வையில் பார்த்தாலோ, இரு கிரகங்களும் சேர்க்கப்பட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை காத்திருக்கிறது நேயர்களே. இந்த நாம் சொல்லுகின்ற அமைப்பு ஏதோ விதத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்து விட்டால், இந்த லக்கணத்துக்கு இந்த 3ஆம் பாவத்துக்கு இந்த இரு கிரகங்களும் சேர்க்கையோ பார்வையோ ஏதோ ஒரு வகையில் இருந்து விட்டாலோ கண்டிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். அந்த சிம்ம ராசியில் சுக்கிரன் அமர்ந்து அந்த குருவின் பார்வை படும்போது, அந்த சுக்கிரன் கேதுவின் நட்சத்திரத்திலோ, தன்னுடைய பூர நட்சத்திரத்திலேயோ, மகம் நட்சத்திர கேது பகவானின் நட்சத்திரத்திலோ இந்த சிம்ம ராசியில் உட்காரும் பட்சத்தில் மிகவும் கடுமையான தாக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்வில் இன்பமான தாம்பத்திய சுகம் இல்லாமல் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த ஸ்தானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் யார் என்றால் மர்ம சார்ந்த உறுப்புக்கு சொந்தக்காரர். வெளியே சொல்ல முடியாத ஒரு தீங்கை கொடுப்பவர் யார் என்றால் சுக்கிர பகவானே ஆவார். இனப்பெருக்க சம்பந்தப்பட்டவர் பாதிப்பு கொடுப்பவர் யார் என்றால் சுக்கிர பகவான். ஒருவருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு தாம்பத்தியம் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களின் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நன்றாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் கெடாமல் இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் பாதிப்பு உள்ளாகாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் நல்ல ஒரு படிக்க சுகம், நல்ல ஒரு கட்டில் சுகம் கிடைத்து உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக நல்ல ஒரு தாம்பத்திய உறவில் கிடைப்பதை பார்க்க முடியும். இதுவே உண்மை. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இந்த இடத்தில் உட்கார்ந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தை அந்த 3ஆம் இடத்துக்கு இன்பமான வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அந்த 3ஆம் இடம் தாம்பத்திய சுகத்திற்கு ஒரு முக்கியமான ஸ்தானமாக இருப்பதால் அந்த தாம்பத்திய வாழ்க்கை கிடைத்துவிடும். அப்போ 3ஆம் இடத்துக்கு தாம்பத்திய சுகம் உங்களின் ஜாதகத்தில் பார்த்து கொள்ளுங்கள் நேயர்களே. தற்போது இந்த மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு 3ஆம் இடம் அந்த மகாதேசம் நடக்கும்போது அந்த குருவின் பார்வைப்படும் போது கண்டிப்பாக தாம்பத்திய சுகம் ஆண்களால் இருந்தால் ஆண்மை குறைபாடு ஏற்படுவது உறுதி. பெண்களால் இருந்தால் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, பீரியடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அது இல்லாமல் அடிவயிறு பிரச்சனை, இது இல்லாமல் பெண்களுக்கு வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் ஏற்பட்டு டாக்டரிடமும் சொல்ல முடியாத சில பிரச்சனை ஏற்பட்டு தன்னுக்குள்ளே வைத்து அந்த தசை காலம் முடியும் வரை போராடி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். கஷ்டங்கள் ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களும் வெளியே சொல்ல முடியாது. நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாமல் திருமணமும் சிலர் செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவ்வாறு ஏன் திருமணமும் நடக்கிறது என்றால் அவர்களுக்கு மறுவாழ்வு அமைய வேண்டும் என்ற விதி. அவருக்கு திருமணம் ஸ்தானம் அவர்களுக்கு இருவருக்கும் ஒருவர் வீக்காக இருப்பதை பார்க்க முடியும். அவர் இருவருக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அவ்வாறு இருந்தால் இருவருக்கும் ஒரு பிரிவினை கொடுத்து மறுவாழ்வே சந்தோஷமாக அமையும். அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக அந்த 7ஆம் இடத்தை செலுத்திக்கு பார்த்தா உங்களுக்கு அறிந்துவிடும். 3ஆம் இடத்தில் தோல்வியடைந்து 7ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும் நீங்கள். அவ்வாறு இருந்தால் மறுவாழ்வும் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகையால் உங்களின் மிதுன லக்ன ராசினியர்களே, உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் எந்த விதத்திலும் சேரக்கூடாது. சிலர் சொல்லிவிடுவார்கள், குரு பகவானின் மகாதிசை உங்களுக்கு நடக்க 16 வருட பொற்காலம் நடக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சுக்கிரனும் குருவும் சேர்க்கை பெற்று இருந்து விட்டால் அந்த தசை உங்களுக்கு மகாதிசை பொற்காலம் இல்லை, நரக வாழ்க்கையை கொடுத்து விடும். அது சுக்கிர பகவானின் தசை நடக்க 20 வருட சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கை, வண்டி, கார், பங்களா நீங்கள் அனைத்தும் கிட்டும் சொல்வார்கள். அவ்வாறு இல்லை நேயர்களே. குருவின் பார்வையோ குரு சேர்க்கை பெற்று இருந்து விட்டால் எந்த இடத்துல கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சுக்கிரனும் மிதுன லக்னத்துக்கும் இந்த 3ஆம் பாவத்துக்கும் இந்த சுக்கிரனும் குருவும் சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தாக்கத்தை கொடுத்தே தருவார். தாம்பத்திய சுகத்திற்கான தாக்கத்தையும் கொடுப்பார்கள். இந்த அதிபதிக்கு 3ஆம் இந்த லக்னத்திற்கும் உடல் உபாதைகளும், லக்ன அதிபதி யார் என்றால் தான் உடல், தன்னுடைய முழுவதும் தன்னுடைய பிறப்பின் குழந்தையின் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த கிரக அமைப்பை சார்ந்தவையாகும். அவ்வாறு உங்களின் உடல் முழுவதும் ஒரு கிரகம் பாதிக்கும் என்றால் அது லக்னம் ஸ்தானமாக பார்க்க முடியாது. நீங்கள் எப்படி இருப்பீர்கள், எவ்வாறு உங்கள் உடல் பாகங்கள் இருக்கும் என்று குறிப்பிடக்கூடிய ஒரு இடமாக லக்னத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த லக்னாதிபதியை பாதித்து விடுவார்.
அப்போ அந்த 3ஆம் இடத்தையும் பாதிப்பான். 3ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி சேர்க்கப்படும் போது அந்த 3ஆம் இடத்திற்கு தர வேண்டிய சுகத்தை கெடுத்து விடுவார்கள். 3ஆம் இடத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றியை கிடைக்காமல் ஒரு தடை தாமதம் சிரமங்களை கொடுத்து விடுவார்கள். 3ஆம் இடம் ஜோதிடத்தில் முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் முயற்சிக்கு காரியம் கை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் சகோதரிகள் ஒற்றுமையோடு குடும்ப ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடம் போகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஒருவர் நல்ல ஒரு எப்பொழுதும் போதையிலே இருப்பார்கள். அவர்கள் ஏன் இந்த போதை சம்பந்தப்பட்ட துறை வழிகளை செல்கிறார்கள் என்றால் அந்த 3ஆம் இடம் வீக்காக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தை தூக்கி பார்க்க வேண்டும். 3ஆம் இடம் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகத்திற்கு ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. ஆகிய ஜோதிடத்தில் 3ஆம் இடம் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. நேயர்களே, உங்களின் ஜாதகத்தில் 3ஆம் பாவம், அந்த 3ஆம் பாவத்துக்கு பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும். 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் அதிபதி ராகு கேதோடு பின்னாமல் இருக்க வேண்டும். ராகு கேது நட்சத்திரத்தோடு இல்லாமல் இருக்க வேண்டும். பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். அவருடைய வீட்டிலும் அமராத 3, 6, 8, 12ஆம் வீட்டில் அமையாத நிலை இருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்தாலும் ராசி கட்டத்தில் அவ்வாறு அமைந்தாலும் நவ அம்சத்தில் தூக்கி பார்க்க வேண்டும். ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா, நீச்ச பலம் பெற்றிருக்கிறாரா, மறுபடியும் அந்த நவ அம்சத்திலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா என்பதை அதையும் தூக்கி பார்க்க வேண்டும். நவ அம்சத்திலையும் ராகுக்கேதோடு பின்னப்படுகிறார். அவ்வாறு இருந்து விட்டால் 3ஆம் இடம் பாழாகி விட்டது என்று நினைத்து விட வேண்டும். நீங்கள் 3ஆம் இடத்துக்கு கிடைக்க வேண்டிய சுகங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போவதை பார்க்க முடியும். நேயர்களே, 3ஆம் இடம் உங்கள் வாழ்வில் ஒரு முக்கியமான ஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. திருமண வாழ்வில் நல்ல ஒரு தாம்பத்திய வாழ்வு அமைய வேண்டுமென்றால் 3ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு திருமணத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியோட சந்தோஷமான வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு தனம் செல்வம் பொருள் உங்கள் குடும்ப விருத்தி நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அந்த 3ஆம் இடமும் திருமணம் ஸ்தானமும் நன்றாக தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு நன்றாக இருந்தால் திருமண வாழ்வில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகில் நீங்கள் வாழ்வது உறுதி, நிச்சயம். அது அவ்வாறு இல்லாமல் இருந்து விட்டால் இந்த தீயகரங்களும் பாதிக்கப்பட்டு தீயகரங்களோட பார்வையில் பாதிக்கப்பட்டு தீயகரங்களோட சேர்க்கை பெற்று 3, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி அந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பட்சத்திலும் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கும் பட்சத்திலும் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டே தீரும். உங்களுக்கு நீங்கள் எதை நினைத்து நீங்கள் உங்கள் வேகமும் விவேகமும் செலுத்துகிறீர்களா அது அனைத்தும் தோல்வியடைவதை பார்க்க முடியும். அனைத்து போட்டிகளிலும் வெற்றி சூடுவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல நேயர்களே. சிரமங்களும் தடைகளும் தாமதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பது அதுவே உங்களுக்கு ஒரு முக்கிய பாக்கியமாக கிட்டும். சிலருக்கு பாக்கியமே வரமாக கிட்டும். உங்களுக்கு அந்த தடைகளும் தாமதமாக உங்கள் வாழ்வில் அடிக்கடி கிட்டுவதை பார்க்க முடியும். அதுவே உங்களுக்கு ஒரு பாக்கியமாக சிலருக்கு பாக்கியம் அள்ளி கொடுப்பதை பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த துர்பாக்கியமே அள்ளி கொடுப்பார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தை தூக்கி பார்க்க வேண்டும். ஜாதகத்தில் 3ஆம் பாவம் நன்றாக இருக்கிறதா, சிறப்பாக இருக்கிறதா, 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா, 3ஆம் அதிபதிக்கு உட்கார்ந்த வீட்டுக்கு திரிகோண அதிபதி சேர்க்கையோ பார்வையோ இருக்கிறதா, சுபகிரகங்களோட சுபத்துவம் பெற்று சேர்க்கை பெற்று இருக்கிறார்களா, இல்லது பாவத்துவம் அடைந்த அவயோக நிலையிலும் பாதக செய்யக்கூடிய கிரக நிலையிலும் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக கடுமையான தீமைகளும் பாதகங்களும் செய்யக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதியோட சேர்க்கை பெற்று இருக்கிறதா என்று நீங்கள் அனைத்தையும் தூக்கி பார்க்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் பார்த்து விட்டால் 3ஆம் ஸ்தானம் எந்த அளவுக்கு நீங்கள் வலுவாக இருக்கிறது, வலுவென்று இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நேயர்களே, அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி உள்ளோம். நேயர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறோம். 3ஆம் ஸ்தானம் உங்களின் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு முக்கியம் என்று கண்டிப்பாக இன்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகையால் உங்கள் வாழ்வில் 3ஆம் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் 3ஆம் வீட்டு அதிபதிக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்து
அந்த கிரகத்தை வலுப்பெறச் செய்ய வேண்டிய அவசியம் உங்கள் வாழ்வில் உண்டு. ஆகிய அந்த கிரகத்திற்கு தேவையான பூஜைகளும் அவருக்கு எந்த கிரகம் உங்கள் லக்கணத்திற்கு எந்த ஸ்தானம் 1ஆம் இடம், அந்த ஸ்தானத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரம் பூஜ்யம் அந்த அவருடைய தலத்துக்கு சென்று குடும்பத்தோடு போயிட்டு சென்று செய்து வாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிட்டும். நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் ஏற்பட்ட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிட்டும். அந்த காலம் வரவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் நேயர்களே, அதுவே உண்மை. நன்றி நேயர்களே, நன்றி. நம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் ஆதரவும் கண்டிப்பாக கொடுங்கள். என்றும் நம் ஒவ்வொரு வீடியோ பார்த்து கொண்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்திற்கும் ஒரு முக்கியமான வீடியோவாகவும் உங்களுடைய ஃப்யூச்சரை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருகிறோம். பாருங்கள் நேயர்களே, கண்டிப்பாக. நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்து வாருங்கள் நேயர்களே. நன்றி.